ஒரு தோட்டக்காரருக்கும் முடிவில்லா வீடியோ கேமின் ஹீரோவுக்கும் என்ன தொடர்பு என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? ஆம், நீங்கள் சரியாக யூகித்தீர்கள். இருவருக்கும் ஒரு இறுதி எதிரி, ஃபைனல் பாஸ், இருக்கிறான். அவனை தோற்கடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அந்த எதிரியின் பெயர் களைகள். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த போரில் நீங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு ஒரு அமைதி ஒப்பந்தத்தையே ஏற்படுத்த முடியும் என்று நான் சொன்னால் என்ன? இன்று உங்கள் தோட்டப்பாத்திகளை களைகளிலிருந்து நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கக்கூடிய 8 நிரூபிக்கப்பட்ட வழிகளைப் பற்றி நாம் ஆராயப் போகிறோம். இவற்றில் சில உங்கள் தோட்டத்தைப் பற்றி நீங்கள் சிந்திக்கும் விதத்தையே முற்றிலும் மாற்றிவிடும். முதலில் நமது எதிரியை புரிந்து கொள்வோம். களை என்பது வெறும் தீங்கு விளைவிக்கும் தாவரம் மட்டுமல்ல. அது ஒரு உண்மையான முன்னோடி மற்றும் பிழைத்திருப்பதில் மாஸ்டர். இயற்கை வெற்றிடத்தை விரும்புவதில்லை. மேலும் களைகள் எந்த ஒரு வெற்று நிலத்தையும் வேகமாக மூடி மண்ணரிப்பிலிருந்து அதை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாகும். பிரச்சினை என்னவென்றால் அவை இதை மிகச் சிறப்பாகச் செய்கின்றன. நம் பயிர்களிடமிருந்து நீர், ஒளி மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிவிடுகின்றன. அவை பல வருடங்கள் மண்ணில் உறங்கக்கூடிய விதைகளாலும் அல்லது முழுவதுமாக பிடுங்க முடியாத ஊறும் வேர்களாலும் இனப்பெருக்கம் செய்கின்றன. இதை புரிந்து கொள்வதே நமது வெற்றிக்கு திறவுகோலாகவும். சரி, சுத்தமான தோட்டத்திற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான வழி மூடாக்கு இடுவதுதான். களைகளுடனான உங்கள் போராட்டத்தை எளிதாக்க விரும்பினால் மூடாக்கு இல்லாமல் உங்களால் ஒருபோதும் தோட்டப்பணி செய்ய முடியாது. இது வெறும் ஒரு வேளாண் நுட்பம் மட்டுமல்ல, புத்திசாலித்தனமான தோட்டக்கலையின் ஒரு தத்துவமே ஆகும். இதன் சாரம் என்ன? இதன் இரகசியம் மிகவும் எளிமையானது. நாம் மண்ணின் மேற்பரப்பில் அடர்த்தியான ஒரு போர்வையை உருவாக்குகிறோம். இது சூரிய ஒளியை தடுக்கிறது. சூரிய ஒளி இல்லாமல் மிகவும் பிடிவாதமான களை விதைகள் கூட முளைக்க முடியாது. அவை இருட்டிலேயே உறங்கிக் கிடப்பதால் நமது காய்கறிகளுக்கு எந்த இடையூறும் வருவதில்லை. மேலும் மூடாக்கு மண்ணில் விலைமதிப்பற்ற ஈரப்பதத்தை தக்க வைத்து மண்ணை அதிக வெப்பமடைவதிலிருந்தும் பாதுகாக்கிறது. இந்த போர்வையை எவற்றிலிருந்து தயாரிக்கலாம் என்று பார்ப்போம். முதல் வகை அங்கக மூடாக்கு. இயற்கை நமக்கு கொடுக்கும் அனைத்து பொருட்களும் இதில் அடங்கும். வெட்டப்பட்ட, சற்று உலர்ந்த புல், வைக்கோல், விதை இல்லாத காய்ந்த புல், செனோ, மரத்தூள், மரப்பட்டை அல்லது நன்கு மக்கிய கம்போஸ்ட். இதன் நன்மைகள் வெளிப்படையானவை. இத்தகைய மூடாக்கு களைகளிலிருந்து பாதுகாப்பதுடன் மட்டுமல்லாமல் மெதுவாகச் சிதைவடைந்து விலைமதிப்பற்ற உரமாக மாறுகிறது. இது மண்ணை இளக்கமாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் ஆக்குகிறது. முக்கிய விதி என்னவென்றால் மூடாக்கின் அடுக்கு 5 முதல் 10 சென்டிமீட்டர் வரை தடிமனாக இருக்க வேண்டும். மேலும் அதை அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டும். இரண்டாம் வகை அங்ககமற்ற மூடாக்கு. இங்கு நவீன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை கருப்பு பிளாஸ்டிக் ஷீட் அல்லது அதைவிடச் சிறந்த அக்ரோஃபைபர் விவசாய நார். இது ஸ்பான்பாண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை கிட்டத்தட்ட ஊடுருவ முடியாத ஒரு தடையை உருவாக்கி நீண்ட காலம் நீடிப்பதோடு மிகச் சிறப்பான பலனையும் தருகின்றன. முழுமையான பிளாஸ்டிக் ஷீட்களைப் போலன்றி அக்ரோஃபைபர் தாவர வேர்களுக்கு நீரையும் காற்றையும் செல்ல அனுமதித்து அவை மூச்சுத் திணறாமல் பார்த்துக்கொள்கிறது. ஆம், இத்தகைய மூடாக்கு உங்கள் மண்ணுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்காதென்றாலும் அதன் முக்கிய பணியான களைகளைத் தடுப்பதில் மிகச் சிறப்பாகச் செயல்படுகிறது. சுருக்கமாகச் சொல்லப்போனால், நீங்கள் எந்த வகை மூடாக்கை தேர்ந்தெடுத்தாலும் களைகள் இல்லாத எளிதான ஒரு தோட்டத்திற்கு மூடாக்கு இடுவதுதான் உங்கள் முதல் மற்றும் முக்கிய படியாகும். நீங்கள் வெறும் களைகளை அகற்றுவது மட்டுமல்ல, அவை உருவாகவே முடியாத ஒரு சூழ்நிலையையும் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்கும் போதும் உங்களுக்காக உழைக்கும் இரண்டாவது வழிமுறை இதோ. இது பசுந்தாள் உரப் பயிர்களை, அதாவது பச்சை உரங்கள் என்று அழைக்கப்படும் சிடரேட் பயிர்களை நடுவது. அறுவடை செய்த பிறகும் உங்கள் நிலப்பகுதிகளை வெறுமனே விட்டால் நீங்கள் ஒரு பெரிய தவறைச் செய்கிறீர்கள். உங்கள் நிலத்தை களைகளுக்கு காவு கொடுக்கிறீர்கள். ஸ்டெரேட் பயிர்கள் என்றால் என்ன? இவை நாம் அறுவடைக்காக பயிரிடாமல் மண்ணின் நலனுக்காகவே பயிரிடும் சிறப்புத் தாவரங்கள். இவற்றின் முக்கிய பணி விரைவாக வளர்ந்து ஒரு அடர்ந்த பச்சை கம்பளத்தை உருவாக்கி தங்கள் அளவின் மூலம் களைகளை அச்சுறுத்தி மூச்சுத் திணறடிப்பதுதான். இவை தேவையற்ற தாவரங்கள் வெளிச்சத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பையும் விடுவதில்லை. கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் நிலப்பகுதி களைகளால் நிரம்பாமல் பயனுள்ள தாவரங்களால் மூடப்பட்டிருக்கிறது.
அவை மண்ணை மேலும் செழிக்க வைக்கின்றன. எந்த சிட்டரேட் பயிர்களை தேர்வு செய்வது? நிறைய உள்ளன. உதாரணமாக கடுகு. இது மிக வேகமாக வளரும். மேலும் அதன் வேர்கள் பல களைகளின் வளர்ச்சியை தடுக்கும், கம்பளிப்புழு போன்ற பூச்சிகளை விரட்டும் பொருட்களை வெளியிடுகின்றன. பாசெலியா. இதுவும் ஒரு சிறந்த தேர்வு. இது களைகளுடன் சண்டையிடுவது மட்டுமல்லாமல் அதன் வலுவான வேர் அமைப்பின் மூலம் மண்ணை தளர்த்தி அதை இலகுவாகவும் காற்றோட்டமாகவும் மாற்றுகிறது. அது மட்டுமல்லாமல் இது மிகவும் அழகாக பூத்து உங்கள் தோட்டத்திற்கு தேனீக்களை ஈர்க்கிறது. இது நடைமுறையில் எப்படி செயல்படுகிறது? மிகவும் எளிது. கோடை காலத்தின் நடுப்பகுதியில் வெங்காயம் அல்லது பூண்டு அறுவடை செய்தீர்களா? அடுத்த வசந்த காலம் வரை அந்த நிலப்பகுதியை வெறுமனே விடாதீர்கள். உடனடியாக அதை கடுகு அல்லது பாசெலியா கொண்டு நடுங்கள். இலையுதிர் காலத்தில் வளர்ந்த பசுமையான தாவரப் பகுதிகளை நிலத்தில் அப்படியே மூடாக்காக விடலாம் அல்லது உழுது விடலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் இரட்டை பலனை பெறுவீர்கள். களைகள் இல்லாத கரிமப் பொருட்களால் செழிப்பான மண், சிடரேட் பயிர்கள், விடுமுறையின்றி உழைக்கும் உங்கள் தனிப்பட்ட விவசாய ஆலோசகர். மூன்றாவது ஒரு முறை கொஞ்சம் வித்தியாசமான ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு பயனுள்ள தீர்வுகளை விரும்புபவர்களுக்காக. இது நோ டிக் அல்லது எளிமையாகச் சொன்னால் மண் உழாத பாத்தி அமைக்கும் முறையாகும். இங்கே உங்கள் முக்கிய கருவி என்ன தெரியுமா? சாதாரண அட்டை பெட்டிதான். ஆம், நீங்கள் வழக்கமாக தூக்கி எறியும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது பார்சல் பெட்டிகள்தான் அவை. கடுமையான புற்கள் அல்லது பல வருட களைகளான அருகம்புல் போன்றவற்றுடன் அடர்ந்து வளர்ந்த ஒரு நிலப்பரப்பை கற்பனை செய்து பாருங்கள். வழக்கமான அணுகுமுறை என்றால் மணிக்கணக்கில் களைப்படைய வைக்கும் மண் ஊழல், வேர்களை பிரித்தெடுத்தல், பிறகு முதுகுவலி என பல சிரமங்கள். ஆனால் நாம் புத்திசாலித்தனமாக செயல்படுவோம். நாம் களைகளுடன் சண்டையிடப் போவதில்லை. நாம் அவற்றை வெறுமனே புதைத்து விடுவோம். இதை எப்படிச் செய்வது? அட்டை பெட்டி தாள்களை எடுத்து அவற்றிலிருந்து ஸ்காட்ச் மற்றும் ஸ்டிக்கர்கள் அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பிறகு புல் மீது நேராக விரித்து போடுங்கள். ஒரு அடுக்கு அல்லது 2 அடுக்குகளாக ஒளி புகாதவாறு ஒன்றன் மேல் ஒன்றாக பரப்பி விடுவது அவசியம். அட்டை ஒரு ஒளி புகாத தடையை உருவாக்குகிறது. அதன் கீழ் முழு இருட்டில் களைகள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் சில மாதங்களில் மக்கி உரமாக மாறிவிடும். ஆனால் என்ன நடுவது? எங்கே நடுவது? அட்டைக்கு நேராக வளமான மண்ணின் ஒரு அடுக்கை இடுங்கள். இது கம்போஸ்ட், மண்புழு உரம் மற்றும் தோட்ட மண்ணின் கலவையாக இருக்கலாம். 15-20 சென்டிமீட்டர் அடுக்கு போதுமானது. அவ்வளவுதான். உங்கள் புதிய பாத்தி தயார். அதில் உடனடியாக நாற்றுகளை நடலாம் அல்லது ஆழமற்ற வேர் கொண்ட விதைகளை, உதாரணமாக கீரைகள் அல்லது முள்ளங்கி போன்றவற்றை விதைக்கலாம். பயிர் தாவரங்களின் வேர்கள் ஊட்டச்சத்து நிறைந்த அடுக்கில் வளரும். காலப்போக்கில் அட்டைப்பெட்டி மக்கிப் போனதும் அவை சுத்தமான மற்றும் இலகுவான மண்ணில் ஆழமாகச் செல்லும். இந்த முறை களைகளை நீக்குவது மட்டுமல்ல, இது மண்ணின் அமைப்பை பாதுகாக்கிறது, மண்புழுக்களையும் பயனுள்ள நுண்ணுயிரிகளையும் பாதுகாக்கிறது. நீங்கள் குறைந்த உழைப்பில் ஒரு சிறந்த பாத்தியை பெறுவீர்கள். இது நவீன தோட்டக்காரர்களுக்கு ஒரு உண்மையான மந்திரம். 4வது முறைக்குச் செல்வோம். இது சற்றே அறிவியல் பூர்வமாகத் தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது ஒரு புத்திசாலி தோட்டக்காரரின் ஆயுதக் களஞ்சியத்தில் உள்ள எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த கருவியாகும். இதற்கு பெயர் மண் சோலரைசேஷன். இது அடிப்படையில் மண்ணின் மேல் அடுக்கை சூரியனின் இலவச ஆற்றலை பயன்படுத்தி கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் சுடுவது அல்லது வெப்பப்படுத்துவது ஆகும். வெப்பமான, அதிக சூரிய ஒளிப்படும் பகுதிகளில் பாத்திகளை தயாரிக்க இது ஒரு சிறந்த முறையாகும். இது எப்படி வேலை செய்கிறது? நாம் பசுமை இல்ல விளைவை நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறோம். நிலம் தோண்டப்பட்டு சமன் செய்யப்பட்ட பிறகு நாம் அதை தாராளமாக தண்ணீர் ஊற்றி நனைக்கிறோம். நீர் ஒரு சிறந்த வெப்பக்கடத்தி. பின்னர் பாத்தியை ஒரு அடர்த்தியான வெளிப்படையான பாலிதீன் தாளால் மூடுகிறோம். கருப்பு நிறத்திற்கு பதிலாக வெளிப்படையான தாளை பயன்படுத்துவது முக்கியம். ஏனெனில் சூரிய கதிர்கள் அதன் வழியாக ஊடுருவி மண்ணை சூடாக்க வேண்டும். தாளியின் விளிம்புகளை கற்கள் அல்லது பலகைகளைக் கொண்டு மண்ணுடன் இறுக்கமாக அழுத்த வேண்டும், ஒரு காற்று புகாத இடத்தை உருவாக்க. அடுத்து என்ன நடக்கிறது? தாளியின் கீழ் உள்ள ஈரமான மண்ணை சூரியன் மிக அதிக வெப்பநிலைக்கு 50-60 டிகிரி செல்சியஸ் வரை சூடாக்குகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நம் எதிரிகளில் கிட்டத்தட்ட யாரும் உயிர் பிழைப்பதில்லை.
முளைத்த களைகள் மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக பல ஆண்டுகளாக மண்ணில் உறங்கிக் கொண்டிருக்கும் அவற்றின் விதைகளும் அழிக்கப்படுகின்றன. கூடுதலாக இந்த குளியல் பல பூச்சிகளையும் பூஞ்சை நோய்களை ஏற்படுத்தும் கிருமிகளையும் அழிக்கிறது. உதாரணமாக ஃபைட்டோப்தோரா போன்றவற்றை. சோலரைசேஷன் செயல்முறை கோடையின் வெப்பமான காலகட்டத்தில் 4 முதல் 8 வாரங்கள் வரை ஆகும். ஆம், இதற்கு நேரமும் திட்டமிடலும் தேவைப்படும். ஆனால் அதன் பலன் அதற்கேற்ப இருக்கும். கிட்டத்தட்ட கிருமிகளற்ற மண்ணின் மேல் அடுக்கை பெறுவீர்கள். இது பயிரிடுவதற்கு தயாராக இருக்கும். இது உங்கள் தோட்டத்திற்கு ஒரு முழுமையான துப்புரவு செய்வதைப் போன்றது. இத்தகைய செயல்முறைக்குப் பிறகு பாத்தி மிக நீண்ட காலத்திற்கு களைகள் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். இதனால் உங்கள் பயிர் தாவரங்களுக்கு போட்டியாளர்கள் இல்லாமல் ஒரு சிறந்த தொடக்கம் கிடைக்கும். களையில்லா தோட்டத்தை பெறுவதற்கான 5வது இரகசியம் களையுடன் போராடுவதில் இல்லை, மாறாக சரியான திட்டமிடலில்தான் உள்ளது. இது நெருக்கமான அல்லது கலப்பு பயிர் நடவு முறைகளைப் பற்றியது. சூரிய ஒளிப்படும் 1 சென்டிமீட்டர் நிலம் கூட களைகளுக்கு கிடைக்காதபடி பார்த்துக் கொள்வதே இதன் எளிய தத்துவம். இயற்கை வெற்றிடத்தை விரும்புவதில்லை. நாம் அந்த இடத்தை நிரப்பத் தவறினால் களைகள் உடனடியாக அதை கைப்பற்றிவிடும். இது நடைமுறையில் எப்படிச் செயல்படுகிறது? முக்கிய பயிர்களை ஒன்றுக்கொன்று அதிக இடைவெளி இல்லாமல் நடுகிறோம். அவை வளர வளர அவற்றின் இலைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு அடர்த்தியான பசுமை போர்வையை உருவாக்கும். இந்த அடர்த்தியான நிழல் களைகள் சூரிய ஒளியைப் பெறுவதற்கான வாய்ப்புகளையே அற்றுப்போகச் செய்யும். ஆனால் இது இத்துடன் முடிந்துவிடவில்லை. முக்கிய பயிர்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை விரைவாக வளரும் குறுகிய காலப் பயிர்களைக் கொண்டு நிரப்பலாம், மேலும் நிரப்ப வேண்டும். உதாரணமாக, நீங்கள் தக்காளி அல்லது முட்டைக்கோஸ் செடிகளை வரிசையாக நட்டுள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவை சிறியதாக இருக்கும்போது அவற்றிற்கு இடையே கணிசமான இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் முள்ளங்கி, கீரை வகைகள், பாலக்கீரை அல்லது சோம்பு போன்றவற்றை விதைக்கலாம். இந்த பயிர்கள் விரைவாக வளர்ந்து அறுவடைக்கு வந்துவிடும். முக்கிய பயிர்களுக்கு அதிக இடம் தேவைப்படும்போது நீங்கள் இந்த பயிர்களை அறுவடை செய்து விடுவீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் அறுவடையும் கிடைக்கும், களைகளிலிருந்து பயனுள்ள பாதுகாப்பும் கிடைக்கும். இன்னொரு சிறந்த உத்தி என்னவென்றால் வெவ்வேறு உயரமுள்ள பயிர்களைச் சேர்த்து நடுவதுதான். உதாரணமாக, உயரமான தக்காளிச் செடிகளுக்கு பக்கத்தில் குட்டைத் துளசி, பேசில் செடிகளை நடலாம். வெப்பமான காலநிலையில் தக்காளிச் செடிகள் துளசிக்கு இலேசான நிழலைத் தரும். அதே நேரத்தில் துளசி அதன் வாசனை மூலம் பூச்சிகளை விரட்டி நிலத்தை பாதுகாக்க உதவும். இது ஒரு உண்மையான தோட்ட ஒத்துழைப்பு. இங்கே தாவரங்கள் ஒன்றுக்கொன்று உதவி செய்கின்றன. பயிர்களை முறையாக நெருக்கமாக நடுவதன் மூலம் உங்கள் தோட்டப் பகுதியை ஒரு ஒருங்கிணைந்த சுயமாக இயங்கும் சுற்றுச்சூழல் அமைப்பாக மாற்றி அமைக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் இடத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் பருவம் முழுவதும் உங்களுக்காகச் செயல்படும் ஒரு உயிருள்ள மூடாக்கை லிவிங் மல்ச் உருவாக்குகிறீர்கள். நம் பட்டியலில் 6வது அம்சம் நீரை புத்திசாலித்தனமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்துவது பற்றியது. இது சொட்டு நீர் பாசனம் குறித்து. இது உங்கள் நேரத்தை சேமிக்கும் ஒரு வசதியான நீர் பாய்ச்சும் முறை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இது களைகளை கட்டுப்படுத்துவதில் நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ள ஒரு வழிமுறையாகும். நாம் பொதுவாக தோட்டப்பாத்திகளுக்கு எப்படி நீர் பாய்ச்சுகிறோம் என்று யோசிப்போம். பெரும்பாலும் நீர்க்குழாய் அல்லது தெளிப்பான் கொண்ட குழாய் மூலம். இதன் விளைவாக நாம் பாத்தி முழுவதும் பாரபட்சமின்றி நீர் பாய்ச்சுகிறோம். இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது? நாம் நம் தக்காளி அல்லது வெள்ளரிகளின் வேர்களுக்கு மட்டுமல்ல, வரப்புகளில் உள்ள அனைத்து களைகளின் விதைகளுக்கும் நீர் கொடுக்கிறோம். அவற்றிற்கு உகந்த சூழலை உருவாக்கி அவை வளர நாம் உண்மையில் உதவுகிறோம். சொட்டு நீர் பாசனமாட்டத்தின் விதிகளை மாற்றுகிறது. சிறப்பு சொட்டுவான்கள் கொண்ட குழாய் அல்லது பட்டையிலிருந்து நீர் மெதுவாக சொட்டு சொட்டாக நாம் விரும்பும் தாவரங்களின் வேர் பகுதிக்கு நேரடியாகச் செல்கிறது. பாத்தியின் மற்ற அனைத்து மேற்பரப்புகளும் அனைத்து வரப்புகளும் வறண்டு போகின்றன. நீர் இல்லாததால் களை விதைகளால் முளைக்க முடியாது. ஏற்கனவே முளைத்த கன்றுகள் வறட்சியால் விரைவாக இறந்துவிடும். இது எளிமையானது மற்றும் புத்திசாலித்தனமானது. நாம் நமது பயிர்களுக்கு சோலைவனங்களையும் அவற்றின் போட்டியாளர்களுக்கு பாலைவனத்தையும் உருவாக்குகிறோம். இந்த அணுகுமுறை மூடாக்கு போடுவதோடு சேர்த்து பயன்படுத்தும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கற்பனை செய்து பாருங்கள்,
ஒரு பாத்தி வைக்கோலால் மூடாக்கு போடப்பட்டுள்ளது. மேலும் வைக்கோலுக்கு அடியில் சொட்டு நீர் பாசனக் குழாய் உள்ளது. நீர் நேரடியாக வேர்களுக்குச் செல்கிறது. ஆவியாதல் மிகக் குறைவு. மேலும் களைகளுக்கு ஒரு துளி ஈரப்பதமோ அல்லது ஒரு கதிர் ஒளியோ கிடைப்பதில்லை. இது ஒரு சுத்தமான தோட்டத்திற்கான கிட்டத்தட்ட சிறந்த நிலைமைகள். முடிவில் சொட்டு நீர்பாசனம் ஒரு ஆடம்பரம் அல்ல, மாறாக ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. நீங்கள் நீர் மற்றும் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தானாகவே செயல்படும் ஒரு சக்தி வாய்ந்த களை கட்டுப்பாட்டு கருவியையும் பெறுகிறீர்கள். 7வது உத்தி என்னவென்றால், கண்ணுக்குத் தெரியாத ஆனால் மிகச் சக்தி வாய்ந்த களை தடுப்புச் சுவரை உருவாக்குவதுதான். நாம் இங்கே இயற்கையான களைக்கொல்லிகளைப் பற்றி பேசப் போகிறோம். கடைகளில் விற்கப்படும் இரசாயனங்கள் போலல்லாமல் இவை மண்ணுக்கும் பயிர்களுக்கும் எந்தத் தீங்கும் விளைவிக்காத கூறுகள். ஆக்கிரமிப்பு மருந்துகள் இல்லாமல் களைகளை ஒழிக்க முடியாது என்ற கட்டுக்கதையை இந்த முறை திறம்பட உடைக்கிறது. இங்கு நமது முக்கிய நண்பன் மக்காச்சோள குளூட்டன், மக்காச்சோள மாவு அல்ல. இது மக்காச்சோளத்தை பதப்படுத்தும் போது கிடைக்கும் ஒரு துணைப் பொருள். இதற்கு ஒரு ஆச்சரியமான குணம் உள்ளது. இது தடுப்பு முறை களைக்கொல்லியாக, அதாவது அறிவியல் ரீதியாகப் பார்த்தால் முளைக்கும் முன் செயல்படும் களைக்கொல்லியாகச் செயல்படுகிறது. அதாவது இது ஏற்கனவே வளர்ந்த தாவரங்களை அழிப்பதில்லை, மாறாக விதைகளின் முளைத்தலை தடுக்கிறது. இது எப்படிச் செயல்படுகிறது? மண்ணில் சேர்ந்தவுடன் மக்காச்சோள குளூட்டன் சில சிறப்பு பொருட்களை வெளியிடுகிறது. இவை முளைக்கும் விதைகளின் வேர் வளர்ச்சியை தடுக்கின்றன. விதை வீங்கி ஒரு சிறு வேரை வெளியிடுகிறது, ஆனால் அந்த வேர் வளர முடியாமல் அழிந்து விடுகிறது. அதே சமயம் ஏற்கனவே நன்கு வளர்ந்த வேர் அமைப்பு கொண்ட தாவரங்களுக்கு இந்த குளூட்டன் எந்தவித தீங்கையும் விளைவிப்பதில்லை. இதை பயன்படுத்துவது மிகவும் எளிது. வசந்த காலத்தில் நாற்றுகளை நட்ட பிறகு அல்லது உங்கள் பயிர்கள் ஓரளவு வளர்ந்த பிறகு மக்காச்சோள குளூட்டன் துகள்களை பாத்தி முழுவதும் சீராகத் தூவி லேசாக தண்ணீர் ஊற்றினால் போதும். இது மண்ணின் மேல் அடுக்கில் சில வாரங்களுக்கு நீடிக்கும் ஒரு பாதுகாப்பு தடையை உருவாக்கும். இந்த முறை புல்வெளிகளுக்கும் ஏற்கனவே பயிரிடப்பட்ட பாத்திகளுக்கும் மிகவும் ஏற்றது. இது புதிய களைகள் தோன்றுவதை தடுக்க உதவும். நிச்சயமாக இது ஆழமான வேர்களைக் கொண்ட பல ஆண்டு களைகளுக்கு முழுமையான தீர்வாக இருக்காது. ஆனால் விதை மூலம் பெருகும் ஒரு வருடக் களைகளைத் தடுப்பதில் மக்காச்சோள குளூட்டன் மிகச் சிறப்பாகச் செயல்படுகிறது. இது புத்திசாலித்தனமான, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் பாதுகாப்பான முறையில் புதிய களைகளைத் தடுக்கும் வழி. இறுதியாக ஒரு 8வது குறிப்பு. இது சலிப்பான வேலையாகத் தோன்றும் களையெடுத்தல் பற்றிய உங்கள் பார்வையை முழுமையாக மாற்றும். இது கடினமான, முடிவில்லாத வேலை என்று நாம் பொதுவாக நினைப்பதுண்டு. ஆனால் இதன் ரகசியம் நிறைய களைகளை எடுப்பதிலில்லை, சரியான நேரத்தில் சரியான கருவியுடன் இதைச் செய்வதில்தான் இருக்கிறது. ஒரு பொன் விதியை மனதில் கொள்ளுங்கள்: களைகளை வெள்ளை நூல் நிலையில் அழிக்க வேண்டும். இதுதான் விதை முளைத்து ஒரு குட்டி வெள்ளை வேரை வெளியே விடும் அந்த தருணம். இந்த நிலையில் அது நம்ப முடியாத அளவுக்கு பலவீனமானது. அதை அழிக்க மேல் மண்ணடுக்கை லேசாக கிளறினால் போதும். எதையும் பிடுங்கவோ பாத்தியிலிருந்து வெளியே கொண்டு செல்லவோ வேண்டாம். இங்குதான் முக்கியமான கருவி களமிறங்குகிறது: ஃபோகினின் ஃபிளாட் கட்டர், ஃபோகின்ஸ் ஃபிளாட் கட்டர், அல்லது அதை ஒத்த வேறு எந்தக் கருவியும். இந்த கருவி வெறும் மண்வெட்டி அல்ல. அதன் பிளேடு மண்ணின் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு சில சென்டிமீட்டர் ஆழத்தில் மட்டுமே சறுக்கிச் சென்று மிகக் குறைந்த முயற்சியில் மிகப்பெரிய பரப்பளவில் இந்த வெள்ளை நூல்களை வெட்டிவிடும். இதைப் பயன்படுத்தி விரைவாக, எளிதாக, குனியாமல் வேலை செய்யலாம். நீங்கள் பாத்தி ஓரங்களில் நடந்து செல்லும்போது மேலடுக்கை சவரம் செய்வது போல இருக்கும். இதை எப்போது செய்வது சிறந்தது? மழை பெய்த பிறகு அல்லது நீர் பாய்ச்சிய பிறகு, மண் மென்மையாக இருக்கும்போது. அனைத்து பாத்திகளுக்கு இடையிலும் ஃபிளாட் கட்டரை பயன்படுத்தி செல்லுங்கள். இது உங்களுக்கு சில நிமிடங்களே ஆகும், ஆனால் அதன் விளைவு மகத்தானதாக இருக்கும். அவை மண்ணின் மேற்பரப்பில் தோன்றி வேரூன்றுவதற்கு முன்பே லட்சக்கணக்கான களைகளை அழித்து விடுவீர்கள். ஒருவேளை நீங்கள் அந்த தருணத்தை தவறவிட்டு களைகள் வளர்ந்துவிட்டால், களை எடுக்க சிறந்த நேரம் வெயில் நிறைந்த வெப்பமான நாள். பிடுங்கப்பட்ட அல்லது வெட்டப்பட்ட செடிகள் பாத்தியின் மேற்பரப்பில் விடப்பட்டால் வெயிலில் விரைவாக காய்ந்து மட்கிவிடும். முக்கிய விஷயம் என்னவென்றால், களை எடுக்கும் வேலையை அவசர வேலையிலிருந்து மாற்றி ஒரு எளிதான வாராந்திர பழக்கமாக மாற்றுவதுதான்.
வாரத்திற்கு 5லிருந்து 10 நிமிடங்கள் ஃபிளாட் கட்டருடன் செலவழித்தால் உங்கள் பாத்திகள் பளிச்சென்று இருக்கும். இப்போது ஒரு முக்கிய திருப்பம். இந்த 8 முறைகளில் எது சிறந்தது என்று நீங்கள் கேட்கலாம். அனுபவமிக்க தோட்டக்கலைஞர்களின் முக்கிய ரகசியம் இங்கேதான் உள்ளது. ஒரு தனிப்பட்ட முறை மட்டும் மிகச்சிறந்த பலனை தராது. மாறாக, பல முறைகளை இணைத்துப் பயன்படுத்துவதே மிகவும் சக்தி வாய்ந்த நீண்டகால விளைவுகளைத் தரும். கற்பனை செய்து பாருங்கள், இலையுதிர் காலத்தில் நீங்கள் நடவு செய்யவிருக்கும் நிலத்தை அட்டையால் மூடுகிறீர்கள். வசந்த காலத்தில் அதில் நெருக்கமாக நாற்றுகளை நடவு செய்கிறீர்கள். தாவரங்களுக்கு இடையேயுள்ள இடைவெளியை வைக்கோலால் தாராளமாக மூடுகிறீர்கள். மேலும் நீர்ப்பாசனத்திற்கு சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துகிறீர்கள். இதன் விளைவு என்ன? நீங்கள் ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியுள்ளீர்கள். அட்டை பழைய களைகளை அழித்தது. நெருக்கமான நடவும் மூடாக்கும் புதிய களைகளுக்கு ஒளியை தடுக்கின்றன. சொட்டு நீர்ப்பாசனம் அவற்றுக்கு நீர் கிடைக்காமல் செய்கிறது. இப்படி ஒரு பாதுகாப்பு அமைப்பில் களைகளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இது முடிவற்ற போராட்டத்திலிருந்து புத்திசாலித்தனமான தோட்டக்கலைக்கு மாறும் முறை. இறுதியில், இந்த காணொளியின் முக்கிய நோக்கம் இதுதான். இயற்கையுடன் போராடுவதை நிறுத்தி, அதன் விதிகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துங்கள். களைகளிலிருந்து தோட்டப் படுக்கைகளை பாதுகாப்பது என்பது களைப்பு தரும் வேலை அல்ல. அது அறிவு மற்றும் சரியான உத்தியை பற்றியது. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து புதிய வெளியீடுகளை தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு குழு சேரவும். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. களைகளை கட்டுப்படுத்த நீங்கள் என்னென்ன முறைகளை பயன்படுத்துகிறீர்கள்? உங்களிடம் ஒரு குடும்ப ரகசியம் அல்லது தனிப்பட்ட உத்தி ஏதேனும் இருக்கிறதா? அவற்றை கருத்துப் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் இணைந்து மிக முழுமையான அறிவுத்தளத்தை உருவாக்குவோம்.